தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. இவ வரான்னு தெரிஞ்சுதா சாப்பிடாம டிமிக்கி குடுத்தியா நீ? எவ்வளவு ஏத்தம் இருக்கணும் உனக்கு, ரொம்பதான் திமிரு உனக்கு. நிஷா, குழந்தை ஏன் திட்டுற? நான் வர்றது அவளுக்கு எப்படி தெரியும்? வெண்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் அவசரமா சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். ஏய், என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிடு சொல்லிட்டேன். நிஷா, இன்னும் 2 நிமிஷம் தான், சாப்பாடு மட்டும் ஊட்டிட்டு போயிடுறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல. உனக்கு என்ன அறிவே வராதா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப அசிங்கப்படுத்தி அமிச்சல்ல, இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு வெண்பாவை பார்க்க வந்திருக்க? ஸ்கூல் நல்லா பார்க்க மாட்டேன், வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்திடுவேன். சாப்பாடு தானே குடுக்குறாங்க, குடிச்சிட்டு போயிடுவாங்க. மல்லியம்மா நீங்க குடுங்க, நான் சாப்பிடுறேன். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. அவ இருக்கான உடனே தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? வாய் ஜாஸ்தியா பேசினா வாய் அடிச்சு உடைச்சிருவ சொல்லிட்டேன். நிஷா, குழந்தைகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது, உடைச்சிருவேன்னு சொல்றேன். அவ மேல கை பட்டுச்சு, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடி என்ன பண்ணுவ? எங்க வீட்டு குழந்தைய நான் அடிப்பேன் உதப்பேன், நீ கேட்க யாரு? வேலைக்கு வந்து சம்பளம் வாங்கின அதோட முடிஞ்சது உனக்கு. மாமாவை மயக்கின மாதிரி உன் சேட்டைய என்கிட்ட காட்டணும்னு நினைச்ச காணாமாக்கிடுவேன். ஆமா, ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். ஏதாவது பிரச்சனை பண்ணனே வந்திருக்கியா? இந்த வேலை வச்சுக்கிட்ட என்ன பிரச்சனை? மேடம், பச்சை குழந்தைய அடிப்ப உதைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடம். மேடம், நீங்க கதிரேசன் சாரோட பொண்ணு தானே? ஆமா. உங்களை நான் முன்னாடியே பாத்திருக்கேன். சார் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன ப்ராப்ளம் மேடம்? மேம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ என் அக்காவோட குழந்தைய கடத்திட்டு போலான்னு பாக்குறா மேம். ஐயோ இல்ல அவங்க பொய் சொல்றாங்க. என்ன மேடம், குழந்தை இல்லன்னு சொல்றா? ஐயோ, அவ்வளவு தூரம் அந்த குழந்தைய மயக்கி வச்சிருக்கா மேடம் அவ. அப்படிலாம் இல்ல, என் மல்லியம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நீ ஏன் சாப்பாடு கொடுக்கறன்னு இவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், என்னதான் ப்ராப்ளம் மேடம் இங்க? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இத பாருங்க, கோர்ட் ஆர்டர். எங்க அக்கா பொண்ணு எங்க கூட தான் இருக்கணும்னு கோர்ட்ல கஸ்டடி வாங்கி வச்சிருக்கோம். இவங்கள குழந்தை அம்மான்னு சொல்றா? ஆயமா வேலை பார்க்கறதுக்காக சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாரு எங்க மாமா. எங்க மாமாவையும் குழந்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்தை வளைச்சு போடலான்னு திட்டம் போட்டு எங்க மாமாவையும் மயக்கி கல்யாணமே பண்ணிக்கிட்டா. குழந்தைய டார்ச்சர் பண்றான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி கஸ்டடியை நாங்க எடுத்திருக்கோம். இப்ப வந்து ஸ்கூல்ல எங்களுக்கு தெரியாம வந்து பாக்குறா மேம். அது மட்டும் இல்லாம சாப்பாடு குடுக்கறேன்னு அது இதுன்னு கண்டதை ஊட்டுறா. மல்லியம்மா தான் அம்மா. ஏமா நீ சும்மா இருமா, நீ சின்ன புள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னம்மா இதெல்லாம் நல்லவா இருக்கு? கண்டதெல்லாம் இல்ல மேடம், குழந்தை ஆசைப்பட்டு கேப்பான்னுதான் அவளுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருமா, அவங்க ஆர்டர் கிளியரா வச்சிருக்காங்க. குழந்தை அவங்க கஸ்டடியில இருக்கிறப்ப அத குடுக்கற இத குடுக்கறன்னு வந்து நின்னா என்ன அர்த்தம்? நான் தான் மல்லியம்மா கிட்ட ஊட்ட சொல்லி கேட்டேன், நான் தான் வர சொன்னேன். எனக்கு இவங்க கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. பாருங்க மேடம், சின்ன குழந்தைய எப்படி எல்லாம் பேச வச்சிருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்கம்மா, குழந்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. புடிச்சு இழுத்துட்டு போங்க மேடம். இவளுக்கெல்லாம் 4 நாள் ஸ்டேஷன் கோர்ட் நலஞ்சாதான் புத்தி வரும். நான் கேஸ் கொடுக்கறேன். இல்ல மேடம், அவங்க கடத்திட்டு போகலாம் ட்ரை பண்ணல. குழந்தை அவங்களுக்கு ஃபேவரா தான் பேசுறா. இந்த பாருமா, அப்படி உனக்கு குழந்தைய பாக்கணும்னு இருந்தா லீகலா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து பாக்கணும். இனிமே இந்த மாதிரி பார்த்தன்னு தெரிஞ்சது தூக்கி உள்ள வச்சிருவேன், ஜாக்கிரதை. வெண்பாபா, இங்க பாருங்க மல்லியம்மா. ஏய், ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு, நீங்க என்ன கொஞ்சிட்டா இருக்கீங்க ரெண்டு பேரும்? வா மல்லியம்மா, மல்லியம்மா வான்னு சொல்றல. மல்லியம்மா, மல்லியம்மா, மல்லியம்மா.
மல்லி எங்க போனாங்க? அவ வெண்பாவை பார்த்துட்டு வரேன்னு ஸ்கூலுக்கு போயிருக்காப்பா. ஓ இல்லம்மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மல்லிய வெண்பா ஸ்கூல்ல அலோவ் பண்ணுவாங்களா? அவ வாசல்ல வச்சே பார்த்துட்டு வருவா தம்பி. காலையில அவளை பார்க்க போறோம்னு நைட்டு முழுக்க தூங்காம அரண்டு புரண்டுகிட்டே இருந்தா. காலையில 5 மணிக்கே எழுந்திருச்சு வெண்பா குட்டிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு யோசிச்சு சமைச்செல்லாம் எடுத்துட்டு போனா. பரவாயில்ல, ஸ்கூல்ல 2 பேரும் பாக்குறதுக்காச்சும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மல்லி அன்னைக்கு வெண்பாவை பார்க்க கதிரேசன் சார் வீட்டுக்கு போனாங்களாம். அப்போ அந்த நிஷா இல்ல, அவங்கள பார்க்க அலோவே பண்ணலையா? அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி முரட்டு குடும்பம் தம்பி. குழந்தைய 2 நிமிஷம் பார்க்க விடுறதுல என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? இப்ப ஸ்கூல்ல பார்க்க போறது தெரிஞ்சாலே ஆடுன்னு ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. தெரியாம தான் அவ பாத்துட்டு வரணும். அதோ மல்லியே வந்துட்டாளே. மல்லி வா. வாங்க அரவிந்த். ஏய் மல்லி, நீ வெண்பாவை ஸ்கூல்ல பாத்தியா? பேசினாலா? சாப்பிட்டாலா? என்ன சொன்னா? என்னாச்சுங்க, பார்த்து பேசுனீங்களா இல்லையா? பேசினேன். என்ன பிள்ளை நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? சாப்பாடு குடுத்தியா இல்லையா? இல்ல பெரியம்மா, நிஷா அங்க வந்து பார்த்து பெரிய பிரச்சனை ஆக்கிட்டா. ஐயோ, பிரச்சனையா? பிரச்சனையாக்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்களாம்? அந்த குழந்தைய பார்த்து 2 வார்த்தை ஆசையா பேசுறதுல அவளுக்கு என்ன வந்துச்சான்? குழந்தைய கடத்த வந்திருக்கேன்னு போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திட்டா பெரியம்மா. என்ன? பாவம் வெண்பா ஒரே அழுக. அவ அழ இழுத்துட்டு போயிட்டா. வெண்பா அழுதுகிட்டே போனது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. ஐயோ, உன் கூட நானும் வந்திருக்கணும் மல்லி. அவளோட உச்சி குடுமி ஆட்டுன்னு ஆட்டி வச்சிருப்பேன். குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியாத அவளை நம்பி கஸ்டடி கொடுத்திருக்காங்க. ஐயோ, நம்ம என்னத்தை தான் சொல்றது போ. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பெரியம்மா. என்னாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. நாமெல்லாம் பெரியவங்க, கஷ்டத்தை தாங்கிக்குவோம். கஷ்டம் இருக்குன்னு நம்மளால சொல்லவாத முடியும். ஆனா வெண்பா, அவளை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஐயோப்பா, இவ ஒருத்தி. பாருங்க தம்பி, என்ன நடந்தாலும் சரி உடனே அப்படியே பொலபொலன்னு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருவா. நீங்க பாரு மல்லிமா, நீ கடத்த வந்துட்டேன்னு அந்த நிஷா சொன்னா அது உண்மையாயிடுமா? வெண்பா கிட்டே கேளுங்கன்னு சொன்னா விஷயம் முடிஞ்சிட போகுது. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்த? சொன்ன பெரியம்மா, வெண்பாவும் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசினா. ஆனா நிஷா கோர்ட் ஆர்டர் எல்லாம் காட்டி இப்படி கண்ட சாப்பாட்டு எல்லாம் எங்க பொண்ணுக்கு கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டா பெரியம்மா. ஐயோ, அந்த போலீஸ் மேடமும் இனிமே இப்படி வந்தா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும்னு திட்டி அனுப்பிட்டாங்க. ஐயோ, ஸ்கூல்ல போயாச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் முதல் நாளே இப்படி ஆயிப்போச்சு. எங்க மல்லி, நீங்க எங்க கண் கலங்குறீங்க? இனிமே அப்பப்பெல்லாம் வெண்பாவை பார்க்க வேண்டாம். எப்பவும் நீங்க வெண்பாவை பார்க்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க தம்பி? சும்மா சமாதானப்படுத்த ஏதாவது சொல்லாதீங்க அரவிந்த். இல்லங்க மல்லி, நான் நிஜமா தான் சொல்றேன். கேஸ் நம்ம சார்பா வாதாடுறதுக்கு வக்கீல் ரெடி பண்ணிட்டேன். நிஜமாவா? ஆமாமா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நான் இங்க வந்ததே அதை சொல்றதுக்காக தான். அவங்க தரப்புல யார் ஆஜராகி இருக்காங்கன்றதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டேன் மல்லி. இப்படி ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் தான் எதிர்பார்த்தேன்னு ரொம்ப சந்தோஷமா கேஸ் எடுத்துக்கிட்டாரு. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எங்களுக்காக எவ்வளவோ நீங்க உதவி செய்யறீங்க. இதுக்காக நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. கடவுள் உங்களை நல்லபடியா வைக்கணும். அம்மா, ஏமா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? விஜய் பிரதர் எனக்கு செஞ்ச உதவிக்கு நான்லாம் அவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? அவர் இருந்த ரேஞ்சுக்கு என் தோள் மேல கை போட்டு கூட பிறந்தவர் மாதிரி பழகினாரு. அவர் நல்ல மனசுக்கு நான் இது கூட செய்யலனா எப்படிமா? அது மட்டும் இல்ல, குழப்புக்கு வழி இல்லாம நான் அல்லாடிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வேலை கொடுத்து குடும்பத்துல ஒருத்தனா நடத்தினா பாருங்க. அதெல்லாம் நான் என் லைஃப்ல மறக்க மாட்டேன். 3வது மனுஷன். உங்களுக்கே அவர் மேல இவ்ளோ நல்ல அபிப்பிராயம் இருக்கு. கூட பிறந்தவர் ராஜி கூடவே இருந்துகிட்டு எவ்வளவு வன்மத்தோட இருந்திருக்கா பாத்தீங்களா? விடுங்க மல்லி, சில விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கிறப்போ அனுபவிச்சுதானே ஆகணும். சரி, இதுக்கெல்லாம் சீக்கிரமே விடிவு காலம் வரப்போகுது. என்ன ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாரு. எவ்வளோ? அது ஐயா, இது பார், எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு மாப்பிள்ளை தம்பி வெளியே வந்தாகணும், அதுதான் முக்கியம். அவர் வெளியில வந்துட்டாலே அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வெண்பாவோட கஸ்டடி நம்ம கிட்ட வந்துரும். எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கலாம். இல்லம்மா, இன்னொரு நண்பர் மூலமா கொஞ்சம் குறைக்கலாமான்னு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கமா. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேம்மா.
சரி தம்பி, அவர் ஃபீஸ குறைக்கிறாருன்னு சொல்லி அப்படியே பேக் அடிச்சிட போறாரு. பாத்துக்குங்க தம்பி. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. ம். சரியா? நான் பாத்துக்கிறேன். நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேம்மா. சரி, அப்போ சரிங்க நான் தம்பி, கிளம்புறேம்மா. வரேன் மல்லி. என்னாச்சுமா? ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டு வந்துட்ட. வெண்பா குட்டி, என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? தலை கூட சூடா இல்லையே, என்னடா பண்ணுது? வயிறு வலிக்குதா? இல்ல தாத்தா. நிஷா, என்னன்னு சொல்லுமா, எனக்கு பதட்டமா இருக்கு. வெண்பாவுக்கு உடம்புக்கு என்ன? அவ உடம்புக்கு தானே கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு. என்னம்மா சொல்ற? அவ உடம்புக்குலாம் வேற ஒண்ணும் ஆகாதுப்பா. நமக்கு பிபி ஏத்தி நம்ம கதையை முடிச்சு விடுற அளவுக்கு இவகிட்ட திராணி இருக்கு. அதான் ஸ்கூலுக்கு போனது போதுன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இந்தாங்க. என்னம்மா டிசியை வாங்கிட்டு வந்துட்ட? ஸ்கூல்ல என்னம்மா பிரச்சனை? டிசி வாங்கிட்டீங்களா? எப்போ வாங்குனீங்க? நான் ஸ்கூலுக்கு போகணும் தாத்தா. நான் ஸ்கூலுக்கு போகணும் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, திரும்ப நான் அதே ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க தாத்தா. என்னம்மா நிஷா, ஸ்கூலை விட்டு நிப்பாட்டுற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? இப்ப எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றான்னு கேளுங்கப்பா. படிக்கிறதுக்கா? இல்லப்பா, திருட்டுத்தனமா அந்த மல்லிகை பாக்குறதுக்கு. ரொம்ப ஓவரா தான் பண்றா. என்ன நிஷா சொல்ற? மல்லியை பாக்குறதுக்கா? அங்கேயும் வந்துட்டாளா அவ? எத்தனை நாள் இந்த கூத்து நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஸ்கூலுக்கு மட்டும் ஏன் ரொம்ப ஜாலியா போறான்னு இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. நான் இவள டிராப் பண்ணிட்டு திரும்புறேன். அவ அதுக்கு முன்னாடி அங்க ரெடியா இருந்திருப்பா போல இருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிறது என்ன, கொஞ்சிக்கிறது என்ன, சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன. தாத்தா, இன்னைக்கு தான் தாத்தா ஃபர்ஸ்ட் மல்லிமா ஸ்கூலுக்கு வந்தாங்க. அவங்க வராங்கன்னே முதல்ல எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு நான் போன அப்பதான் பார்த்தேன். சித்தி, நிஜமாவே ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டீங்களா? எப்ப வாங்குனீங்க? போய் தானே சொல்றீங்க. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உன்னை கார்ல உட்கார வச்சு லாக் பண்ணிட்டு எங்க போனேன்னு நினைக்கிற? டிசி வாங்க தான் போனேன். தாத்தா சொல்லுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. நான் ஸ்கூல் போகணும் தாத்தா, படிக்கணும் தாத்தா. இங்க பார், எப்ப மல்லி அங்க வர்றான்னு தெரிஞ்சு போச்சோ, இனிமேலையும் உன்னை அங்க விட்டு வச்சா அது நல்லது கிடையாது. நிஷா, நீ கரெக்டான முடிவுதாம்மா எடுத்திருக்க. அவ கூட ஸ்கூல் முன்னாடி நின்னு சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு போலீஸே வந்துட்டாங்கப்பா. போலீஸா? ஆமாப்பா. இவ என்ன பண்ணா தெரியுமா? மல்லிதான் எங்க அம்மா கூட என்ன பேச விட மாட்டாங்கன்னு என்னைய போட்டு குடுக்குறா. இவளுக்கு நம்ம என்னப்பா குறை வச்சோம்? இவள ராணி மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு என்னைய போலீஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துறா. நல்ல வேலை, அந்த போலீஸ் மேடம்க்கு நான் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. நான் அவங்க கிட்ட கோர்ட் ஆர்டர்ல இருக்கு பாருங்கன்னு காட்டி ப்ரூவ் பண்ணிருக்கேன். அதான் ஆத்திரத்துல நேரா போய் டிசி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதாம்மா. எப்படி நம்ம லண்டனுக்கு போய் நம்ம இவளை வேற ஸ்கூல்ல தான் சேர்த்தாகணும். இவ கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு படிச்சு கிளிக்க வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும். தாத்தா ப்ளீஸ் தாத்தா. உனக்கு சுதந்திரம் கொடுத்தா நீ எங்களை கோமாளியாக்க பாக்குற. நீ ஸ்கூலுக்கு போனதெல்லாம் போதும், இனிமே நீ நேரா லண்டன்ல இருக்கிற புது ஸ்கூலுக்கு போ. ஏய், பேக் தூக்கிட்டு போய் ரூம்ல போய் அழுப்போ. நிஷா, ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு வந்தாலும் நல்ல விஷயம் தான். ஆனா குழந்தை கிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்காதம்மா. கொஞ்சம் அன்பா நடக்க முயற்சி பண்ணு. அது குழந்தையாப்பா? குழந்தை உருவத்துல இருக்க? அப்படிலாம் சொல்லாதம்மா. அவ உன் அக்காவுடைய வாரிசு. அவ நம்ம ரத்தம். நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். போ, சொல்றேன்ல, போமா. வெண்பா, வெண்பா, சித்தி உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு வெண்பா. முக்கியமா உன்னோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் நானும் தாத்தாவும் லண்டன் போலான்னு டிசைட் பண்ணிருக்கோம்.
ஏய் மா ஒரு விசாரணை கைதிய இத்தனை பேர் இத்தனை தடவை பார்க்க வர்றது இங்க மட்டும்தாம்மா நடக்குது. ஏமா அன்னைக்கு நீ வந்தல்ல, உன்னை பார்க்க மாட்டேன்னு அந்த பையன் போயிட்டாப்லையே, திரும்ப வந்து நிக்கிற. அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் சார். ஒரே ஒரு தடவை மட்டும், ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் சொல்றத அவரை கேட்டுட்டு போக சொல்லுங்க. அவரு பேச கூட வேண்டாம் ப்ளீஸ் சார். உங்களுக்கு தூது வேலை பார்த்தே நான் ஓஞ்சிருவேன் போல. சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். மாப்பிள்ளை தம்பி இங்க இருக்காரு. குழந்தைய மாப்பிள்ளையோட எக்ஸ் மாமனார் கஸ்டடியில வச்சிருக்காரு. குடும்பம் அப்படியே சின்ன பின்னமா உடைஞ்சு செதறி கிடக்கு. ஒரு போலீஸ் ஆபீசரா ஏதாவது செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் தானே, இப்படி புண்ணியம் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். சரியா போய் சொல்லு, அவனுக்கு பார்க்க விருப்பம் இருந்தா வந்து பார்க்கட்டும். ம். சார் 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 என்னப்பா சார், ஒரு நிமிஷம் சார். என்ன ஒரு நிமிஷத்துல நல்ல நேரம் பிறக்க போதா? அது இல்ல சார், அது மல்லி வந்திருக்க விஷயத்த விஜய் பிரதர் கிட்ட சொல்ல வேண்டாம். பின்ன என்ன சொல்றது? அது நான் இல்ல இல்ல அன்னபூர்ணி அம்மா பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க சார். அவங்க மட்டும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க சார். சரி. மாப்பிள்ளை தம்பி, மாப்பிள்ளை தம்பி, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பாதிதான். நம்ம 2 பேருக்குமே தெரியாம உங்க அக்கா நிறைய வேலை பண்ணிருக்கா. பிரதர், நீங்க மல்லியை பார்க்கலையாமே? உங்களை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தான் வந்தாங்க. இல்ல அரவிந்த், எத்தனையோ ஏமாற்றங்களை பார்த்துட்டேன். அந்த ராஜேஸ்வரி சொத்தை ஏமாத்தி வாங்கினாலே அதை விடவா பெரிய ஏமாற்றம் இருக்க போகுது? ஆனா அதெல்லாம் விட நான் பெரிய ஏமாற்றமா நினைக்கிறது என்ன தெரியுமா? மல்லி இப்படி ஒருபோதும் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில என்னை விட்டுட்டு, என் பொண்ணை விட்டுட்டு அவ போயிட்டா. அரவிந்த், எனக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்னன்னா அதுல இருந்து மீண்டு வரவே இல்லை. மாப்பிள்ளை தம்பி, மல்லியோட போக்கு சரியில்லைன்னு நான் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன். நீங்க தான் அப்படியே பெரிய மனசு பண்ணி அதையெல்லாம் ரொம்ப சாதாரணமா கடந்து வந்துட்டீங்க. மல்லி, ஆனா அதுக்கு எல்லாமே காரணம் உங்க அக்கா தான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்க எப்படி உங்க அக்காவை நம்பி மோசம் போனீங்களோ அதே மாதிரி மல்லி புள்ளையும் மோசம் போயிட்டு வந்து நிக்கிறா தம்பி. மல்லிப்புள்ள பெரியமா, மாப்பிள்ள தம்பி, அப்படி பார்க்காதீங்க அவளை. பாவம், ஏற்கனவே பாதி அவ செத்து போய் தான் நிக்கிறா. அந்த புள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசுங்க. என்னங்க பிரதர், பேசுங்க பிரதர். மாப்பிள்ள தம்பி, என்ன அம்மான்னு நீங்க கூப்பிடுறது உண்மைன்னா அம்மா சொல்றேன், தயவு செஞ்சு அந்த புள்ளைகிட்ட பேசுங்க. அவ மனசுல உள்ளதெல்லாம் கொட்ட விடுங்க. சொல்லு மல்லி, பேசுங்க மல்லி. என்னை இவ்ளோ காலமா பாக்குறீங்களே, இந்த மல்லி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானா? கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.